Hello everyone, welcome back to my channel Gulf Crazy Chef. நான் ஜார்ஜ் ஓமன்ல இருந்து பேசுறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஆக்சுவலா இது ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு உடனே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி இல்லாம செஞ்சு ஒரு 2 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு உங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் டைம் டு டைம் உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஸ்ட்லியானது தான். ஆனால் நீங்கள் இது கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இது செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் செய்வீங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் அப்புறம் நட்ஸு, பேரிச்சம்பழம், அப்புறம் ஒரு சில அந்த நட்ஸு, பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி சின்னதாக அந்த பால் மாதிரி வச்சு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி உள்ள ஒரு கான்செப்ட் இது. ஸோ அது எப்படி பண்ணுறது, என்னென்ன ஐட்டம்ஸ் அதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அண்டு அதை என்னென்ன ஸ்டெப்பில் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லி தருவாங்க. அண்ட் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஓமனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நம்ம எடுத்து வச்சிருக்கிறது. ஸோ இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இது பேரிச்சம்பழம், டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 10 பீஸ் சம்திங் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட், இது பாதாம் இருக்குது. அண்ட் இது ட்ரை கிரேப்ஸ், நெக்ஸ்ட்டு வால்நட்ஸ். அப்புறம் பார்த்தோம்னா இது கரும்பு சர்க்கரை, ரொம்பவே உடம்புக்கு சத்தானது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பிஸ்தா கொஞ்சமாக. அண்ட் இது பேப்பர் கப்ஸ் சின்னதாக. இது நம்ம பால் மாதிரி உருட்டி இதில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னாக்கி ஃபஸ்ட்டு இந்த டேட்ஸில் அந்த விதையெல்லாம் எடுத்து டேட்ஸ் மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம டேட்ஸ் நல்லா அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு சரி டேட்ஸ் மட்டும் இது பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது கூட ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறேன்னா இந்த ட்ரை கிரேப்ஸ், உலர் திராட்சையை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் தனியாக மிக்சி ஜாரில் வச்சு நல்லா ஓரளவுக்கு ஒரு 80% பேஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு அடித்து எடுத்துடணும், மிக்ஸ் பண்ணி எடுத்து. மிக்சி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி அடித்து எடுத்தோம்னா இது ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தோம்னா அந்த டேட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தது இந்த பக்குவத்தில் தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இந்த பக்குவத்தில் இதை வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த நட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குதுல்ல அதை நல்லா மிக்சியில் ஒரு வாட்டி பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் ஒன்று ஒன்றா மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக பிஸ்தா, பாதாம். ஓகே, ஸோ இதை இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த கிரைண்ட் பண்ணதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பக்குவத்தில் கிரைண்ட் பண்ணி எடுத்து, ரொம்ப பேஸ்ட் ஆகிடக்கூடாது, பவுடர் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மணலாக இருக்கிற பக்குவத்தில் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதை நம்ம டேட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சது கூட இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த வெல்லம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஒரு 2 ட்ராப்ஸ் இல்லைனா 3 ட்ராப்ஸ் அந்த அளவுக்கே போதும். இது பண்ணிவிட்டு கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மிக்சிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோதான். இதை இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன பாலாக உருட்டிக்க வேண்டியதான். ஸோ வேலை முடிஞ்சிச்சு. சின்ன பால் நமக்கு என்ன சைஸுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி
இந்த மாதிரி பாலாக உருட்டி எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இது பால் எடுத்துகிட்டு கடைசியாக என்ன பண்ணணும்னா இந்த நட்ஸ் இருக்குதுல்ல, இந்த நட்ஸில் ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் அந்த பிளேட்டில் பவுலில் எடுத்து வச்சோம்னா நமக்கு சூப்பராக டேட்ஸ் அண்ட் நட்ஸ் பால்ஸ் ரெடி. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பால் வந்து உருண்டை பிடிச்சிட்டோம். அது பால் வந்து உருண்டை முடிச்சுட்டு அப்புறம் அந்த மணலாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த நட்ஸு கிரைண்ட் பண்ணி வச்சதில் லைட்டாக இந்த மாதிரி டிக் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பேப்பர் கப்ஸில் வச்சு பார்த்தோம்னா அவ்வளோதான். ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம இப்போ ரெடி பண்ண அந்த டேட்ஸ் அண்ட் நட்ஸ் பால்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பேப்பர் கட்டில் வந்து உருட்டி வச்சுருக்கும்போது பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. வேறு லெவல் அவுட்கமில் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 டைப்பில் செய்யலாம். அது வர நாட்களில் நான் மறுபடியும் செஞ்சு உங்களுக்காக பதிவு போடுறேன். ஸோ இப்போ இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துலாம் வாங்க. கிளாரிட்டி எப்படி இருக்கு? பேசுங்க. ஹலோ எவ்ரிவான், இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் எதிர்பார்த்ததை விட அவுட்கம் வந்து பர்ஃபெக்டாகவே வந்திருக்குது. ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பண்ணிட்டு இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே பல நாட்களுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த வீடியோஸ்க்காக மறுபடியும் விளாக் எடுத்துட்டு இருக்கிறேன். ஆனால் இது வந்து எதிர்பார்த்ததோட அவுட்கம் வந்து நல்லாவே வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கடைகளில் வந்து நீங்கள் இந்த ஒரு எத்தனை பால்ஸ் இருக்குது, 8 உருண்டை இருக்குது. இந்த 8 உருண்டையும் நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்தியன் ருபீஸ் படி இது வந்து எப்படியும் ஒரு 200 ருபீஸ் 250 ருபீஸ் வரும். அந்த அளவுக்கு ஒர்த்து உள்ளது. பட் இது நீங்க வீட்டில் வாங்கி செஞ்சிருந்தீங்கன்னாக்கி அந்த ஒரு 50 ருபீஸ் 70 ருபீஸ்க்குள்ளே இது வேலையை முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். பார்த்தீங்கன்னாலே தெரியும், வேலை எதுவுமே இல்லை. ரெண்டையும் தனித்தனியாக கிரைண்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. சூப்பரா இருக்குது. ஆக்சுவலா அந்த டேட்ஸ், அந்த நட்ஸோட அந்த டேட்ஸ் எல்லாமே டேஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவுமே கூடுதலாகவும் கம்மியாகவும் இல்லை. அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப அதிகமா போகாம இருக்கிற அளவுக்கு நம்ம போட்டு இந்த நட்ஸ் இருக்குதுல்ல, அந்த வால்நட்ஸ் அப்புறம் அந்த பாதாம் பிஸ்தா எல்லாம் அதோட ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி அப்படியே ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்குது. அருமையா இருக்குது. கடையில் வாங்குற குவாலிட்டி வந்து 100% சொல்ல முடியாது. அது ஒரு 50%. இது நீங்கள் வீட்டில் பண்ணுறது கண்டிப்பாக 100% சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்நாக்ஸ் தான் அது. இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வீட்டில் இது வந்து மேக்ஸிமம் இந்த கண்டிஷனில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 நாள் வரைக்கும் நல்ல கண்டிஷனில் நல்ல பிளேஸில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் விதவிதமா டிஃப்ரெண்டான வீடியோக்கள்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.